Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ஒரு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது Infosysல இருந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் அப்ளை பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் செலக்ட் ஆகாமலும் இருப்பீங்க. இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து போட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி இது வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த இயர் பாஸ்ட் அவுட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Infosys Hearing Process-2022 சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ரோலுக்கு தான் வந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து நீங்கள் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லை, எனக்கு வந்து நிறைய சிஓ, C++, ஜாவா, இப்போ ரீசெண்டாக பைத்தானில் நிறைய ரெக்யர்மெண்ட் வந்துட்டுருக்கு. அதில் நீங்கள் எனக்கு தெரியல, நான் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இது போக டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், வித் பைத்தான் கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா எனக்கு தெரியும், C++ படிச்சிருக்கேன், ஏதோ ஒரு லாங்குவேஜ் படித்தாலும் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பைத்தான் நிறைய ரோல் ரெக்யர்மெண்ட் போட்டதுனால அதையும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தென்காசி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்சஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ரெக்யர்மெண்ட் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ரோல் தான் வந்து இன்ஃபோசிஸில் போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஜினியருக்கு BE, B.Tech, ME, M.Tech இன் எனி டிசிப்ளின் முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். MCA, MSCயாக இருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், IT, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சவங்க சிஸ்டம் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ரோலு, இதுக்கு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், BSc எல்லா கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் ஆல் பிரான்ச்சஸ் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் BSc மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் முடித்தவங்க, ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் BE, B.Tech, MCA, டிப்ளமா இருக்கிறவங்க 2019 பேட்ச்லேருந்து 2021 பேட்ச் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் பிகாம் முடித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2020 அண்ட் 2021 பேட்ச் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுதான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் டிப்ளமோ, BSc, BCA candidates graduated in 2019, 2020, 2021, 2022 பேட்சும் சேர்ந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங், BSc, BCA டிப்ளமோவாக இருந்தீங்க அப்படின்னா 2019லேருந்து 2022 பேட்ச் வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாம் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2020 அண்ட் 2021 மட்டும்தான் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் ஆர் அலௌடு. இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த அரியர் எதுவும் இருக்காதபடி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் காம்பன்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா 3.6 lakh per annum வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது போக உங்களுக்கு காம்பன்சேஷன், அலவன்ஸ் இதெல்லாமே இருக்கலாம். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அதாவது ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 2.22 lakh per annum வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா இன்ஜினியரிங்க்கு தனியாக லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், BSc, BCA கேண்டிடேட்டுக்கு தனியாக, பிகாம் கேண்டிடேட் தனியாக, டிப்ளமோ தனியாக 4 லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பர்டிகுலராக என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன முடிச்சிருக்கீங்களோ BE.Techனா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். பிகாமாக இருக்கீங்க அப்படின்னா நான் அதில் பிகாம் கிராஜுவேட் லிங்க் டு அப்ளை ஃபார் பிகாம் கிராஜுவேட்ஸ்னு கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள்.
இதுவே பிஎஸ்சி பிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக லிங்க் ப்ரொவைட் பண்ணுவேன். டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். போனோடனே ஐ அக்ரி தட் ஐ ஹாவ் ரீட் ஆல் த அபோவ் டிக்ளரேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு அதை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அக்செப்ட்ன்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போக அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இது வேணால் நான் வேணால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி எப்படி சாம்பிள்ன்றது கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும், 92 ஃபீல்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நேம், உங்களோட நேம்லாம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் 10th ஆதார் கார்டாக இருக்கட்டும் இல்லை பேன் கார்டு எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்மளோட இன்ஸ்டியூஷன்லேயே வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வெரிஃபை பண்ணும்போது ப்ரூஃப்லாம் சில இதில் வந்து மாற்றி அதுவும் ஆதார் கார்டில் சில பேருக்கு மிஸ்மேட்ச் இருக்கும், நேம் மிஸ்மேட்ச் இருக்கும், அதில் ஏதாவது டேட் ஆஃப் பர்த் இல்லாத இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதுவுமே எப்போவுமே கான்ஃபிடென்ஸை விடாதீங்க எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். வில் see you on next video.